வாழ்வின் இறுதி பயணத்தை பற்றி யோசிப்பது கடினமா இருக்கலாம். நம்மில் பலர் இதை தவிர்க்கவே விரும்புவோம். ஆனா இறக்கும் செயல்முறையே புரிந்துகொண்டு பயத்தை நீக்கி ஆழ்ந்த ஆறுதலை தரக்கூடும். இது ஒவ்வொருவரின் வாழ்க்கை கதையிலும் ஒரு இயற்கையான பகுதி, ஒரு இறுதி அத்தியாயம். இது கனிக்கக்கூடியதாகவும் பெரும்பாலும் மென்மையாகவும் வெளிப்படும். இந்த மர்மத்தின் திரையை நாம் விளக்கும் போது பயப்பட வேண்டிய எதையும் நாம் காண மாட்டோம். மாறாக உடல் ஓய்வெடுக்க தயாராகும் அமைதியான உயிரியல் படிகளை காண்போம். இந்த அறிவு நமது பார்வையை மாற்றும். இறப்பை ஒரு திடீர் அச்சுறுத்தும் நிகழ்வா பார்க்காமல் மனித வரலாற்றுல எப்போதும் நிகழ்ந்து வரும் ஒரு படிப்படியான அமைதியான மாற்றமாக பார்க்க உதவும். பலருக்கு அறியப்படாததான மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துகிறது. நாம் ஒரு போராட்டத்தையோ அல்லது சண்டையோ கற்பனை செய்யலாம், ஆனால் உண்மை பெரும்பாலும் வேறுபட்டது. உடலுக்கு அதன் சொந்த ஜானம் உண்டு. அதன் இறுதி தருணங்களை ஆச்சரியமான ஒழுங்குடன் நிர்வகிக்கும் உள்ளார்ந்த திறன் அதுக்கு உண்டு. இந்த ஈகையான செயல்முறையை பற்றி அறிந்து கொள்வதன் மூலம் நமது கவலைகளை புரிதலுடன் மாற்றிக்கொள்ளலாம். இது ஒரு நாள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய ஒரு பயணத்திற்கான வழியை அறிந்துகொது போன்றது. வழி தெரிந்தால் பயணம் செய்வது அவ்வளவு அச்சுறுத்தலாயிருக்காது. இந்த புரிதல் நமக்கு பலம் அளிக்குது. நமது சொந்த பயணத்திற்கு மட்டுமல்ல, நாம் நேசிக்கும் ஒருவர் தங்கள் வாழ்வின் இறுதியை நெருங்கும் போது அவர்களுடன் அமர்ந்திருக்கவும் இது உதவுது. வாழ்வு முடிவுக்கு வரும்போது முதல்ல வெளிப்படையா தெரியும் மாற்றங்களில் ஒன்று சுவாசம். வழக்கமான சீரான சுவாசம் மாறத் தொடங்கும். சுவாசம் ஆழமற்றதாக மாறலாம், நீண்ட அமைதியான இறைவெளியுடன். அது நேசிப்பவர்களுக்கு கவலையாக தோன்றலாம், ஆனால் அது உடலின் மென்மையான செயல்பாட்டு நேற்று நிறுத்தத்தின் ஒரு சாதாரண பகுதி. அந்த நபர் மூச்சு திணறவில்லை. உடலின் அமைப்புகள் மெதுவாகும் போது ஆக்சிஜன் தேவை குறைகிறது. சுவாச மாற்றங்கள் உடலின் ஆற்றலை சேமிக்கும் செயலில் இறுதி மாற்றத்திற்கான அத்தியாவசியமானவற்றில் கவனம் செலுத்துகிறது. அதே போல வாழ்நாள் முழுவதும் விசுவாசமாய் இருந்த இதயம் மெதுவாகுது. இரத்த ஓட்டம் குறைவா தீவிரமாகுது. முக்கிய உறுப்புலான இதயம் மற்றும் மூளையை நோக்கி மறுபகிர்வு செய்யப்படுகிறது. அதனால்தான் கைகளும் கால்களும் குளிர்ச்சியா விடப்படலாம், மேலும் சற்று நீல நிறமாகவோ அல்லது புள்ளிகளாவோ தோன்றலாம். இது அசங்கரியம் அல்ல, இது உடல் வளங்களை உள்நோக்கி திருப்பி விடுது என்பதற்கான ஒரு வெளிப்படையான அடையாளம். நாடி பலவீனமடைந்து சீர்த்ததாரது ஒரு மென்மையான பின்வாங்கல். சுவாச ஒலிகள்ல மாற்றங்களை நீங்க கவனிக்கலாம். சில சமயங்களில் ஒரு குமிழ் ஒலி அல்லது ஒரு சலசலப்பு ஒலி ஏற்படலாம். இது பெரும்பாலும் மூச்சு திணறலாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. ஆனா இது தொண்டையின் பின்புறத்தில உமிழ்நீர் அல்லது சளி சேர்வதால் ஏற்படுது. ஆழ்ந்த தளர்வு இருமல் அல்லது விழுங்குவதை தடுக்குது. தலையை ஒரு பக்கமா திருப்புவது திரவம் வெளியேறவும் ஒலியை குறைக்கவும் உதவும். உடல் மெதுவாகும் போது ஒரு நபரின் உலகத்துடனான தொடர்பும் மெதுவாகிறது. உணவு மங்க தொடங்குகிறது, ஒரு ஆழ்ந்த தூக்கத்துல வழுவது போல. அந்த நபர் அதிக நேரம் தூங்குவார். அவரை எழுப்புவது கடினமாக இருக்கலாம். அவர்கள் வீழ்ச்சிருக்கும் போது குழப்பமாவோ அல்லது தூரமாவோ தோன்றலாம். உணவுடன் இருந்து விலகி செல்லலாம். இது உணர்ச்சி ரீதியான துயரத்தின் அடையாளம் அல்ல, மாறாக மூளை அதன் ஆற்றலை சேமிக்கும் ஒரு இயற்கையான பகுதி. அவர்களின் உள்பயணம் முக்கிய கவனமாக மாறும்போது அவர்கள் வெளி உலகத்தில் இருந்து வெகி செல்கிறார்கள். இது ஒரு பாதுகாப்பு பொறிமுறை. அவர்களின் உடல் வெறிபெற தயாராகும் போது அவர்களை ஒரு சூடுக்குள் வைப்பது போல புலன்களும் ஒரு கணிக்கக்கூடிய வரிசையில் மாறத் தொடங்கின்றன. பார்வை பெரும்பாலும் முதல மங்குபவர்களே ஒன்றாகும். அந்த நபரின் பார்வை நிலைத்திருக்கலாம், மேலும் அவர்களுக்கு முன்னா இருப்பதை அவர்கள் பதிவு செய்யாமல் இருக்கலாம். அங்கு இல்லாதவர்களை, ஒருவேளை ஏற்கனவே இறந்த அம்புக்குரியவர்களை அவர்கள் பார்ப்பதாக கூறலாம். இது அவர்களுக்கு ஒரு ஆறுதலான அனுபவமாக இருக்கலாம். சுவை மற்றும் வாசனை புலன்களும் குறையும். அதனால்தான் வாழ்வின் இறுதி கட்டத்தில் உள்ள ஒருவருக்கு உணவு மற்றும் பானத்தின் மீது ஆர்வம் குறையும். இது அவர்கள் பிடிவாதமாயிருப்பதல்ல, அவர்களின் உடலுக்கு இனி எரிபொருள் தேவையில்லை அல்லது விரும்புவதில்லை. மற்ற புலன்கள் மங்கினாலும் கேட்கும் தரன் கடைசியா போகும் புலன்களை ஒன்னா கருதப்படுது. இது இறக்கும் அன்புக்குரியவருடன் அமர்ந்திருக்கும் எவருக்கும் ஒரு மிக முக்கியமான தகவல். ஒரு நபர் பதிலளிக்காமல், கண்களை திறக்க முடியாமல் அல்லது பேச முடியாமல் இருக்கும் போதும்
அவர்களா உங்களை கேட்க முடியும். உங்கள் குரலின் மென்மையா தொனியையும் ஹாய் உங்கள் இருப்பின் பழக்கமான ஒலியையும் அவர்களா கேட்க முடியும். நினைவுல பகிர்ந்துக்குவது, பிடித்தமான கவிதையை படிப்பது, நான் உன்னை நேசிக்கிறேன் என்ன சொல்வது. ஒரு அன்பான குரலின் ஒலி அவர்கள் விட்டு செல்லும் உலகத்துடனான ஒரு இறுதி ஆறுதலான தொடர்பாயிருக்கலாம். இந்த படிப்படியான விலகல் இறக்கும் செயல்முறையின் ஒரு முக்கிய பகுதியாகும். இறக்கும் ஒளியல் செயல்முறையை புரிந்து கொள்வது கருணைக்கான ஒரு சக்தி வாய்ந்த கருவியாகும். என்ன எதிர்பார்க்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்தால் நாம் காணும் மாற்றங்களா பயப்படுவதற்கான வாய்ப்பு குறைவு. மாறிய சுவாசம், சருமத்தின் குளிர்ச்சி, ஆழ்ந்த தூக்கம் இவை இனி ஒரு நெருக்கடியின் அச்சுறுத்தும் அறிகுறிகள் அல்ல, மாறாக ஒரு இயற்கையான முன்னேற்றத்தின் மென்மையான அறிகுறிகளா அங்கீகரிக்கப்படுகின்றன. இந்த அறிவு நம்மை அமைதியாகவும் உடனிருப்பவர்களாகவும் இருக்க அனுமதிக்கிற இது வாழ்வின் இறுதியில் ஒருவருக்கு நாம் வழங்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு. நமது சொந்த அமைதி அவர்களின் அமைதிக்கான ஆதாரமா மாறலாம். இந்த இறுதி அத்தியாயத்தின் முக்கியத்துவத்தை மதிக்கும் ஒரு அமைதியான சூழ்நிலையை உருவாக்குற இந்த புரிதல் நமது செயல்களுக்கும் வழிகாட்டுறது மிகவும் அர்த்தமுள்ள ஆதரவை வழங்க நமக்கு உதவுகிற. பசியில்லாத ஒருவரை சாப்பிடவோ குடிக்கவோ வற்புறுத்துவதற்கு பதிலாக அவர்களின் உதறுகளுக்கு ஒரு ஈரமான பஞ்சை வழங்கலாம். ஆழ்ந்த தூக்கத்திலிருந்தே அவர்களை எழுப்ப முயற்சிப்பதற்கு பதிலா நாம் அமைதியா அவர்களுக்கு அருகில் அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை அவர்களின் கையை பிடிச்சுக்கிண்டு அல்லது மெதுவாக பேசிக்கிண்டு. ஆறுதல் இப்போது மிக முக்கியமான குறிக்கோள் என்பதை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஒரு நபருக்கு நாம் செய்யும் செயல்கள்ல இருந்து அவர்களுடன் வெறுமனே இருப்பதற்கு மாறுகிறோம். இந்த இருப்பு அன்பின் ஆழ்ந்த வெளிப்பாடு. அவர்களின் பயணத்தில் அவர்கள் தனியாக இல்லை என்பதற்கான ஒரு அமைதியான சான்று. அறிவு இருப்பை மர்மமாக்குறது. அவ்வாறு செய்வதன் மூலம் அது நமது சொந்த எதிர்பார்ப்பு துயரத்தை குணப்படுத்த உதவும். ஒரு அம்புக்குரியவர் வாழ்வின் இறுதியை நெருங்குவதை பார்ப்பது வேதனையானது. ஆனால் அந்த வேதனையின் பெரும் பகுதி உதவியற்ற உருவு மற்றும் அறியப்படாத பயத்திலிருந்து வரலாம். உடல் அமைதியா மூடு வடிவமைக்கப்பட்டது என்பதை அறிவதன் மூலம் நாம் எதையாவது சரி செய்ய வேண்டும் என உணர்வை விட்டுவிடலாம். இது ஒரு இயற்கையான முடிவை கொண்ட ஒரு பயணம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளலாம். மேலும் நாம் நேசிக்கும் நபர் வசதியாயிருக்கிறார், துன்பத்திலே இல்லை என்பதை அறிவதில் ஆறுதல் காணலாம். அவர்கள் அதை நமக்கு சொல்ல முடியாவிட்டாலும் சோட. இறுதியில் இறப்பின் அறிவியலை பற்றி அறிந்து கொள்வது அன்பின் செயல். இது நாம் அக்கறை கொண்டவர்களுக்கு அமைதியான் கருணையுள்ள தோழர்களா இருக்க நம்மை தயார்படுத்துகிற. இருப்பு வாழ்வின் ஒரு அடிப்படை பகுதி என்பதை இது நமக்கு நினைவூட்டுகிறது. இது பயப்பட வேண்டிய ஒரு செயல்முறை அல்ல, மாறாக மென்மை, மரியாதை மற்றும் புரிதலுடன் சந்திக்கப்பட வேண்டும். வாழ்வின் முடிவு ஒரு மருத்துவ தோல்வி அல்ல, மாறாக ஒரு இயற்கையான மனித அனுபவம். இந்த அறிவை ஏற்றுக்குவதன் மூலம் ஒரு நபரின் வாழ்வின் இறுதி தருணங்கள் கவலை அல்லது போராட்டத்தால் நிரம்பாமல் அமைதி, கண்ணியம் மற்றும் அவர்களை நேசிப்பவர்களின் மென்மையான இருப்புடன் இருப்பதை நாம் உறுதி செய்ய உதவலாம்.